ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் 11/6/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 419 ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற கெஸ்ஸிங் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஓகேங்களா? டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட் தாங்க. அதாவது ஏ போர்டு 8, பி போர்டும் 8, சி போர்டும் 9. இதில் அப்படி பேரலா 8 9 இப்படி வச்சிட்டோம். இது எதன் பேரில் வந்துருந்துச்சுன்னா ஆல் போர்டில் நம்ம வச்ச நம்பர். ஓகேங்களா? புரியுதா? 8 இருக்கு, 9 இருக்கு. நீங்க ஆல் போர்டில் இது 3 நம்பர் கொடுத்துடணும். 8, 9, 1 இந்த 3 நம்பரே ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தான். அதாவது ஏ போர்டு 8 பாஸு, பி போர்டு 8 பாஸு, சி போர்டு 9 பாஸு. ஒரு 3 டிஜிட் வின்னிங், தரமான ஒரு வின்னிங். அதனால தான் எப்பயுமே நான் சொல்லுவேன், ஆல் போர்டை பொறுத்தளவு இந்த 918 இப்படி கொடுத்துருந்தோம். இதையே நீங்க 3 டிஜிட் பாக்ஸா ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நம்ம நினச்சி பார்க்காது. நேற்று கரெக்டாக சொல்லியிருந்தோம், பக்காவாக மேட்ச் எடுத்திருக்கோன்றதை அதைத்தான் அப்படியே எக்ஸாம்பிள் பண்ணுறோம். மறக்காமல் அந்த நேற்றுக்குரிய வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதாவது 889 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். மெம்பர்ஷிப்குரிய ஒரு வின்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்குரிய ஒரு வின் ஆல் போர்டு கேசிங்கில் 9 சி போர்டு பாஸுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் சி போர்டு தாங்க. சி போர்டு ஒரு சூப்பரான நல்ல ஒரு வின்னிங் தான். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லா கெஸ்ஸிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 889 வச்சு நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி 419 ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு பார்த்துருவோம், பி போர்டு பார்த்துருவோம், சி போர்டு பார்த்துருவோம். இதில் மேட்ச் பண்ணி எந்த உங்களுக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். இந்த ஒரு வீடியோவில் வர கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் வர கெஸ்ஸிங்கு ரெண்டையுமே மேட்ச் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணலாங்க. அப்படி தான் எல்லாத்துக்கும் நான் ப்ளே பண்ணுற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 8 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 வச்சு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர் 3 தாங்க. 3 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு 8 இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புமே நிறையா இருக்குது. நேற்று நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், சி போர்டு 9 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 9 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு 8 பொறுத்தளவு 3 அப்படி இல்லாத பட்சத்தில் 8, அதுவும் இல்லாத பட்சத்தில் ஏ போர்டுக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அதாவது 380 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? அதாவது ஏ போர்டு 8 வச்சு 380 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங். உங்களுக்கு வேறு என்ன கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு வேறு என்ன கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. அதாவது 8 வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது பி போர்டு வச்சு பார்க்க போகிறோம். பி போர்டு வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 தாங்க. அதாவது 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா 8க்கு அடுத்தாப்புல பி போர்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். 4, 7 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 3. ஓகேங்களா? இந்த 8 வந்தாலே 3 வந்து நீங்கள் எதுக்கு ஆல் போர்டாவே ப்ளே பண்ணிக்கிங்க. அதாவது இதை வந்து ஒரு ஆல் போர்டாவே ப்ளே பண்ணிங்க. அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 4, 7, 3 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா?
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். பி போர்டுக்கான ஒரு கெஸிங் 4, 7, 3 ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங் தான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் 3க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சி போர்டு 9 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. 3க்கு அடுத்தாப்புல 7 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தான் நண்பர்களே. இது வந்து முக்கியமான ஒரு நம்பர்ல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் சொல்கிறேன். 2 நம்பர் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7ஐயும் 3ஐயும் கவனமாக வச்சு ப்ளே பண்ணுங்க. அதாவது சி போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர்ல 7ஐயும் 3ஐயும் கவனமாக வச்சு ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான் நண்பர்களே. இப்போ 8, 8, 9 வச்சு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தாங்க. இந்த ஏபி ஏசி பிசிக்குரிய ஒரு கெஸிங்கை மட்டும் நான் சொல்கிற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பாக இல்லாதவங்க மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிட்டு நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட இந்த கெஸிங்கையும் ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் விளாடவங்களா இருந்தால் ஏபிஎஸ்சிபிசிக்குரிய இந்த வீடியோக்குரிய ஒரு கெஸிங்கையும் மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸிங்கையும் பார்த்து மேட்ச் பண்ணி லிமிட்டாக விளாடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னா 57. 57 இந்த 8, 9 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பரில் 57 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 23. 57 அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 23 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 44. 4, 4 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா 6, 7 ஓகேங்களா. 6, 7 அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0, 3 ஓகேங்களா. 0, 3 அதுக்கப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8, 9 ஏன்னா 2, 8 வந்திருக்குங்க. 2, 8 வந்தனால மறுபடியும் ஒரு 8 காப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஒரு குறியீடு. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. அதாவது இதில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 7, 2, 3, 4, 4, 6, 7, 0, 3 and 8, 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. 5, 7, 2, 3, 4, 4, 6, 7, 0, 3, 8, 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. 3 டிஜிட் பாக்ஸ் இதில் நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். நம்ம 11/1/24க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதில் வந்து 3 டிஜிட் பாக்ஸ் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர், அதாவது ஏ போர்டில் 8க்கு 8 இறங்குச்சுன்னா நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 852 ஓகேங்களா. ஏ போர்டு 8க்கு 8 இறங்குச்சுன்னா 52 பிசியில் இறங்கும் ஓகேங்களா. 852 இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 265 ஓகேங்களா. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 265 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஒன் நம்பர் 138. இது ஏன்னு சொல்கிறேன்னா ஏபியில், அதாவது இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபியில் 88 இறங்கியிருக்கு. இது அப்படியே ஒன்று ஏக்கு ஏ அப்படி இறங்கணும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் 8 இறங்கணும். அதை வச்சு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதை வச்சு இப்போ நம்ம சொல்கிறோம். அதனால தான் 138 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 237 ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் நம்பர் 237 ஓகேங்களா. 237க்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 730 அதாவது ஃபிஃப்த் ஒன் நம்பர். லாஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 289. இது பிசி அப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு நம்பர் மட்டும்தான்
இறங்குறதுக்கான ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிதான் இறங்கும். 2 வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். அதாவது இதுல கொடுத்திருக்க 2 வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். இதுல பாத்துக்கிட்டோம்னா 2 2 2 அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் நம்பர் 3 3 3. ஓகேங்களா? இப்படி இதுல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். 2 3 தான் நம்மளோட ஹைலைட்டே. அதாவது நாளைக்கு டுடே நாயகனே யாருன்னு பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா? நல்லா ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் 289. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி லாட்டரி வீடியோ ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 852 265 138 237 730 289. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்ல ஹைலைட்டா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நம்ம ஓப்பனா இதே போன 3 டிஜிட் பாக்ஸ்லயே நம்ம சொல்லியாச்சுங்க. அதாவது இதான் ஹைலைட்டான ஒரு நாயகனே. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 2 3 9. இது நீங்க சப்பா வச்சு பிளே பண்ணுங்க. ஓகேங்களா? 8 சப்பா வச்சு பிளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு நம்பர் 2 3 9 இதான். ஓகேங்களா? 8 வச்சு மெயினா வச்சு பாத்துக்கங்க. அதாவது 2 3 9. ஓகேங்களா? இதை மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்குவமா பார்த்து ப்ளே பண்ணுங்க. யார் யார் என்னென்ன ப்ளே பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் சிறப்பாக முடிந்தது. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.